எதிர்க்கட்சி தலைவருக்கு வணக்கம். வணக்கம் சார். எழுச்சி பயணம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சிறப்பாக போயிட்டு இருக்குது. 31 தொகுதி முடிச்சிட்டீங்க போல அதுக்குள்ள. தேர்தல் முன்கூட்டியே வரப்போகுதோ? எலெக்ஷன் மோடுக்கு ரொம்ப சீக்கிரமாவே போயிட்டீங்க. அப்படிலாம் இல்லை சார். மாலையில எல்லாம் விஷுவல்ஸ் உங்களுது பார்க்கும்போது எலெக்ஷன் நம்ம 2025ல இருக்கோமா 26ல இருக்கோமான்ற ஒரு சந்தேகம் வந்துடுது. அப்படிலாம் இல்லை சார். அதாவது இப்போ நாட்கள் குறைவு. இன்றைக்கு மழை காலம் தொடங்க இருக்குது. இன்னும் 2 மாதம் கழிச்சா மழை காலம் தொடங்கிடும். அப்போ 234 தொகுதிக்கும் நேரடியாக போய் மக்களை சந்திக்க இயலாது. அதனால தான் முன்கூட்டியே நாங்கள் இந்த எழுச்சி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். இப்போ இருந்து இந்த எழுச்சி பயணத்தை மேற்கொண்டால் தான் தமிழ்நாடு முழுவதும் உள்ள 234 தொகுதியும் கவர் பண்ண முடியும். என்ன உணர்வு கிடைக்குது மக்கள் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த முறை? இந்த பயணம் தொடங்கியிலிருந்து நேற்று வரை மிகச்சிறப்பாக எழுச்சியாக மக்களுடைய வரவேற்பு இருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்ற வேண்டும் என்று மக்கள் எண்ணுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டது. நாங்கள் செல்கின்ற இடத்திலெல்லாம் நான் பேசுகின்ற கருத்துக்களை மக்கள் உன்னிப்பாக கவனித்து ஆரவாரம் செய்து மகிழ்ச்சியோடு வரவேற்கிறாங்க. உங்க பேச்சு தொனி மாறி இருக்கு. கருத்துள்ள பேச்சு தானே. தவறான எந்த இடத்துலையும் தவறான பேச்சே இருக்கு. உண்மைக்கு புறமான பேச்சு இருக்காது. ரியல் என்ன நடக்குதோ அதைத்தான் நான் மக்களிடத்தில் பகிர்ந்துக்கிறோம். இம்முறை ஜனரஞ்சகமா இருக்கு, ரொம்ப சுவையாகவும் இருக்கு. நன்றி சார். அதெல்லாம் சரி, திமுகவை வீழ்த்த முடியுமா? தொடர்ச்சியா வெற்றி பெற்று வர்றாங்க. 19, 21, 24 நடுவில் உள்ளாட்சி வேற. எப்படி ஒரு பலமான கூட்டணி இருக்கக்கூடிய அந்த அமைப்பை எதிர்கொள்ளுங்க? நீங்கள் கடந்த காலத்தை எண்ணி பாருங்க. 1991ல் திமுக 2 இடத்துல வெற்றி பெற்றது. பிறகு ஆட்சி மாற்றம். 96ல் அவர்கள் 4 இடம் அதிமுக வெற்றி பெற்றது. இப்படி மாறி மாறி தான் கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தான் மக்கள் அரசாங்கத்தை ஒரு கட்சியை அரசாங்கத்தில் தேர்ந்தெடுத்து அமர வைக்கிறாங்க. 2011 வரைக்கும் எத்தனை முறை திமுக தோற்றிருக்குது. இப்போ கால சூழ்நிலை காரணமாக அவருடைய கூட்டணி பலத்தோடு இந்த ஒரு 2-3 தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்களே ஒழிய